the chairman of this wonderful evening, Jacob, the 92.2 chairman, Nityanand, the newly crowned immediate past zone chairman of Jacob Zone 17, Amit Shah, and also the vibrant individual who is ready to take Jacob to the next level in Zone 17, Ashula. And also the newly appointed directors of JCOM for 2017, Mangi Madam, Guruvadan, and table chairmen of Durpur, Thangaraj, Nityanand, Sivakumar, and Anshad, and all the JCOM partners, guests, JC members, and fellow citizens. Long good evening to all present here. Friends, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 75-80 ஜேசிஐ சார்ந்த ஒரு நண்பர்கள் இங்க குழுமியிருக்காங்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜேசிஸ் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டை தாண்டி பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது அப்படிங்கிறத தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் வந்து ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது எடுத்து கூறியிருந்த முதல் இண்டிவிஜுவல் நானாக தான் இருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் போறவங்க வந்து ஜேசிஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 100 வருடம் ஆயிடும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல, நம்ம லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லேட்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வருடத்துக்கு அப்புறம் தான் 1915 ஆரம்பிச்ச இந்த தேசிய இயக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 110 வருடங்களை தாண்டி இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 105 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த 105 வருடம் கழித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் இதை வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து ரொம்ப குறுகிய காலத்துல இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து, இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்து, இதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜேசி ஜேகமோட ஹிஸ்டரி வந்து புதுசா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2019 இருந்து ஒரு இயக்க கிளையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜேகாம். முதல்ல ஜேஏக்கு இருந்து இன்னைக்கு ஜேகாமா மாறி இருக்கு. அந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை எல்லாம் ஜேகாமுக்கு முன் ஜேகாமுக்கு பின் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிறது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் நாளா தான் இருக்கும். ஜேகாம் இல்லாத ஜேசி, ஜேகாம் இல்லாத நண்பர்களை பார்த்த ஒரு காலகட்டம், ஒரு ஈவினிங் எப்படி இருந்தது. இப்ப ஜேகாமோட உங்களை எல்லாம் பார்க்க ஒரு காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு நான் அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நம்மளோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும், ஒரு பிசினஸ் டெவலப்மெண்டோட சேர்த்து ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் கிடைக்கும் போது அதோட வேரியன்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது இந்த கடந்த 4 வருடமா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உலகம் மாறிட்டே இருக்கு. இந்த மாறிட்டே இருக்கிற உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சேலஞ்ச் கொடுத்துட்டே இருக்கு. அந்த கொடுத்துட்டு இருக்கிற சேலஞ்சில் வந்து நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்மளை நம்ம வந்து மாற்ற முயற்சிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த இடத்துல ஒரு ஃபினான்ஸுங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஒரு ஃபினான்ஸையும் சேர்த்து நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்து இங்க ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் தான் வந்து ஜேகாம் வந்து மற்ற சிமிலர் ஆர்கனைசேஷன்லயும் மற்ற சிமிலர் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஜேகாமுக்கு ஒரு லீடர்ஷிப்போட சேர்த்து நம்ம இங்க வந்து ஒரு வாய்ப்புகள் எனக்கு எடுத்து, அர்சுலா வந்து பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்து அர்சுலா பேசும்போது நானும் நிறைய பேசிட்டு இருந்தோம். அர்சுலா ஃபர்ஸ்ட் ஜேகாம் பார்ட்னரா உள்ள நான் பார்த்துருக்கேன். மைக்கு கொடுத்தா பேசவே மாட்டார் அர்சுலா. இன்னைக்கு மைக்கு வைக்க மாட்டேங்கிறாரு. கடைசியா முடிக்கும் போது ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ அர்சுலா, சரி ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, அப்புறம் இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அரமச்சாவோட அந்த 1 இயர் ஜேகாம் சேர்மனோட இயர் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஒரு சேலஞ்சிங்கான பீரியட்ல ஒருத்தர் வந்து ஒரு வருடத்தை ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டார் அப்படின்னா, வரக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து காசு பண்ணா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி
அப்ப வந்து அவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஜெயகாமன் வந்து அமித்ஷா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம வந்து 2 ஜெயகாம் சேர்மன் வந்து கொண்டு வந்துட்டோம். இனி ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து வரக்கூடிய நாட்களில் உருவாகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு லீடர்ஷிப் வந்து ஒரு அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து பிசினஸ்க்காக நம்ம ஜெயகாமுக்கு வரோம், நம்ம மீட்டிங் பண்றோம், மார்னிங் மீட்டிங் பண்றோம், பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து மீட் பண்றோம், நம்மளோட பிசினஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். நம்ம பிசினஸ்க்கு யாராச்சும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம அது லீவ் கொடுக்குறோம். அதையும் தாண்டி ஒரு 30 பிசினஸ் பார்ட்னர்ஸ், என்டர்பிரனர்ஸ், ஜெயகாம் டேபிள் மெம்பர்ஸ் வந்து லீட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவே பாத்தீங்கன்னா as a chairman இங்க இருக்கிற எல்லா டேபிள் சேர்மனும் 1 இயர் மட்டும் சேர்மனா இருப்பாங்க. அடுத்த வருஷம் நம்ம 2026 ஜனவரி வந்து பாத்தீங்கன்னா வேற சேர்மன் வந்துருவாங்க. சோ இந்த 1 இயர் கூட as a டேபிள் சேர்மனா எப்படி நம்ம டேபிளையும் ரன் பண்ணணும், நம்ம பிசினஸையும் நல்லா நடத்தணும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா என்ன எலிவேஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஹரி வந்து ஜேஎங்க இருக்கும்போது ஒரு டேபிள் சேர்மனா இருந்து நாட் ஒன்லி திருப்பூர் ஜோன் லெவல் இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனையும் வந்து அவர் மேல கொண்டு வந்துட்டார். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் பர்சனாலிட்டி இங்க இருக்குது. நாட் ஒன்லி ஜேகாம் ரன் பண்ற விஷயம் மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ஒரு என்ன சொல்றேன்னா வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 7 டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்து இருக்கிற ஒரு ஜேகாம் ஜோனையே வந்து லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து நம்மளை பாக்குறாங்க. திருப்பூர்ல வந்து நம்ம ஜெயகாம் நடத்துறோம் அப்படின்னா நம்ம மீட்டிங் வரோம், பேசுறோம், பிசினஸ் வைக்கிறோம், இல்ல பிசினஸ் கொடுக்குறோம், அதான் முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இட்ஸ் நாட் a நார்மல் ஆர்கனைசேஷன். உலகத்திலேயே 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஒரே ஒரு இயக்கம் வந்து நம்ம தேசிய இயக்கம் தான். என்ன பண்ணணும்னா it is giving development opportunities through your performance, through your action. நம்ம யாருக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அவங்க வந்து இதெல்லாமே வந்து நீங்க பண்ணுவீங்க. இப்ப காலேஜ்ல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா காலேஜ்ல வந்து லெக்சர் எல்லாம் முடிச்சிருவாங்க, பிராக்டிகல் கிளாஸ் 1-2 தான். ஆனா இங்க 100% பிராக்டிகல் தான். சோ அந்த மாதிரி வந்து நாட் ஒன்லி பிசினஸ் கூடவே சேர்ந்து லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்து இன்னைக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜெயகாம் கொடுத்துருக்கு. அது வந்து சிறப்பா யூஸ் பண்றது யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரி முடிச்சுட்டு வந்துட்டாரு. நான் முடிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாரு. 2024ல அருணாச்சலம் ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்ணி அவரே வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஜெயகாம் சேர்மனா வந்து பண்ணிருக்காரு. இது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். கங்க்ராச்சுலேஷன் அமர்ஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சர்வீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா நமக்கு இன்னைக்கு எலெக்ட் ஆகிக்கிற ஜெயகாம் சேர்மன் அர்சுலா வந்து இதுக்கு மேல ஒரு படி மேல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயகாம்ல தான் வந்து ஒரு டிஃபரெண்டான இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிஃபரெண்டான வாய்ப்புகள். இங்க டேபிள் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிரசிடென்ட், கரண்ட் ஜோன் கவர்னிங் போர்டு மெம்பர், டேபிள் சேர்மன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லாங் கவர்னிங் போர்டு மெம்பர் தான், பிரசிடென்ட்டும் ஆகாம ஒரு டேபிள் சேர்மன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் பிரசிடென்ட், அதாவது தேசிய இந்தியாவோட நேஷனல் ஆபீசர், அவர் அப்பாயிண்டிங் ஆபீசர் கிடையாது, எலெக்டட் ஆபீசர். சோ இந்த மாதிரி வந்து பல டிஃபரெண்டான வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு கூட ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஜோன் வைஸ் பிரசிடென்டா இருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் டு பி எலெக்டட் as ஜெயகாம் சேர்மன் நினைக்கிறேன். சோ அர்சுலாக்கு வந்து கண்டிப்பா ஒரு மனத்தை கடவுளோட அட்வான்ஸ் விஷஸ் இது எதுக்காகனா உங்களோட 1000 மெம்பர்ஸ் ட்ரீம் ஆஃப் ஜெயகாம் மெம்பர்ஸ் இன் ஜோன் 17 அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு கண்டிப்பா நிறைய கிரியேட்டிவான விஷயம் நம்ம ஸ்மைல்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் பிபிஆர் இருக்காரு அர்சுலா. நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல லீடரை வந்து கைட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஜெயகாம் அண்ட் தேசிய பிரின்சிபல்ஸோட டிராவல் பண்ண வைக்கணுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அர்சுலா. அந்த கண்டிப்பா அர்சுலாவோட தலைமையில ஜோன் 17 இந்த வருஷம் ஜெயகாமோட 1000 மெம்பர்ஸ் ரீச் ஆகுங்கிறது வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா இருக்கிற இந்த 4 சேர்மன்ஸ் அண்ட் ஆல்சோ 2 நியூ டைரக்டர்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஒரு ஜெயகாம்ல வந்து ஜோன் லெவல்
நேஷனல் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து அதுல ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். அது பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஜேகப் சேர்மன் வந்து ஃப்ரம் த டேபிள் டைரக்டா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு இன்பிட்வீனா டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்திருக்கு. குருநாதன் வந்திருக்காரு, திருப்பூர் சுனாயஸ் வந்து அதே மாதிரி பிரிகேண்டர்ஸ் மேல போக இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் ஆயிட்டாரு, ஒரு புதுசா சேர்மன் ஆயிருக்காரு. இவங்களை பார்த்து நம்மளும் அந்த லெவலுக்கு வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்ப நான் மெயினா வந்து இந்த லீடர்ஷிப் பத்தி ஏன் பேசியிருக்கிறேன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜேகாப் பத்தி, சிபிசி பத்தி, பிசினஸ் பத்தி, எப்படி ப்ரொமோஷன் பத்தி இப்ப பேசிட்டு அதை தாண்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட பர்பஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேசிஐயும் ஜேகாப்பும் வந்து ஒரு டேண்டமா ரெண்டு எப்படி தண்டவாளத்துல ஒரு ரெண்டு லைனும் அது போயிட்டே இருக்கும். ஜேசிஐ இல்லாம ஜேகாப் இல்ல, ஜேகாப் உள்ள ஜேசிஐ வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நான் நிறைய ஹிஸ்டரியை முதல்ல சொன்னேன். கிட்டத்தட்ட 130 வருஷம் ஒரு ஹிஸ்டரி கொண்டது இந்த ஜேசிஐ. யுஎஸ்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 16,000 கிலோமீட்டர் தள்ளி திருப்பூர்ல அந்த ஜேசியோட ஒரு கோட்பாடு தள்ளி நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா அந்த விக்கிரகத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் வந்து அந்த பவர் கிடைச்சிருக்கோம், அந்த பவர் எல்லாமே நம்ம அந்த போகும்போது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 110 years யங் மெம்பர்ஸ் எல்லாமே ஜேசி மூலமா நிறைய இடத்துல டிராவல் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 5 வருஷம் வந்து இந்த ஜேகாப் எடுத்திருக்கு. ஸோ இனி வந்து ஜேகாப் வந்து நிறைய டெவலப் ஆகணும். அதுக்கு வந்து யார் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்மன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வரைக்கும் ஜேகாப் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அதை தாண்டி உங்களோட ஹிஸ்டரியெல்லாம் இருக்கணும், உங்களோட அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்புறம் ஃபைனலி இந்த ஜேகாப் பார்ட்னர்ஸ் நீங்க எல்லாம் இல்லைன்னா இந்த ஜேகாபே இல்லை. சோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஜேகாப் வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஜேகாப் மூலமா நமக்கு பிசினஸ் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். மற்ற இடத்துல இருக்கிற பிசினஸ் மாதிரி இல்லாம இங்க வேற மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்பி இங்க வந்துருக்கீங்க. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பா நீங்க என்ன பர்பஸ்க்காக ஜேகாப் சேர்ந்துருக்கீங்களோ அந்த பர்பஸ் கண்டிப்பா 200% ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனோட வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி as a businessman நம்ம இங்க வந்து என்ன டிஃபரெண்டா கொண்டு போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு லீடர்ஷிப் பேஸ்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அது வந்து ரொம்ப தெளிவா உங்க மனசுக்குள்ள வாங்கிக்கணும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஏன்னா நம்ம என்ன பர்பஸ் நம்ம இங்க வந்து எல்லாமே வந்து பார்க்கும்போது அடிஷனலா இங்க என்ன கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடிஷனலா ஜேகாப்ல என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் பேஸ்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேலைக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லீடர்ஸ் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். சோ இந்த மாறிட்டே இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு கேப் வந்துட போகுது. அந்த லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிடம் வரப்போகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஜேசி அண்ட் ஜேகாப் ரிலேட்டட் மெம்பர்ஷிப் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நோக்கி தான் நம்ம வந்து டிராவல் பண்ணணும். அந்த வாய்ப்பை நோக்கி டிராவல் பண்ணும்போது ஆஸ் எ பிசினஸ் மேனா ஜனவரி மாசம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம பிசினஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம பிசினஸ் வந்து ஒரு ரீவிசிட் பண்றதுக்கு உண்டான ஒரு மாசம். நிறைய பேர் நிறைய வருஷம் பிசினஸ் இருப்பீங்க. இந்த வருடம் ஜனவரி மாசம் எப்பவுமே ஜனவரி மாசம் வந்து உங்களோட யூஎஸ்பியை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய மாசம். யூஎஸ்பினா நிறைய பேர் வந்து பிசினஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ்பினா பிசினஸ் செல்லிங் பாயிண்ட். நம்ம யூஎஸ்பி என்ன நிறைய பேர் பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பக்கம் வந்து பெயிண்ட் ஷாப் இருக்கும், எல்லா பக்கம் டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும், எல்லா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி சென்டர் இருக்கும். ஆனா நம்மளோட யூஎஸ்பி என்ன, மற்ற பிசினஸ்ல இருந்து நம்ம என்ன டிஃபரெண்டா வளர்றதுனால யூஎஸ்பி செல்லிங் பாயிண்ட். நான் அந்த யூஎஸ்பி வந்து எங்க 3 டிஃபரெண்டா நான் வந்து பார்க்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் as a businessman இந்த யூஎஸ்பில ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கணும்னா அப்டேஷன். இந்த ஜனவரி மாசம் இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜனவரி சில பேர் வந்து எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜனவரி மாசம்னாலும் இந்த பிசினஸோட அப்டேஷன் என்னன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா அப்டேட்டட் பிசினஸ் ஆஃப்டர் 5 years it will be no business. அதுல இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அப்டேட்டட் பிசினஸா இல்ல அப்படின்னா நீங்க நான் சொல்றது வந்து கொஞ்சம் சில பேருக்கு கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். 2020 நினைச்சு பாருங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க என்ன அப்டேஷன் இருக்கோ அந்த அப்டேஷன் குரூப்ல நீங்க வந்து அடாப்ட் ஆகலைன்னா will not be in the business in 2020.
இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்து நேத்து அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆட்டோ இன்டெலிஜென்ஸ்ல டீப் சீக்னு ஒரு புது கம்பெனி சைனால இருந்து வந்து அந்த ஆட்டோ இன்டெலிஜென்ஸ்க்கு பேரலா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஏஐக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஹார்ட்வேர் கம்பெனி நிவிடிங்கிற கம்பெனி 10% ஷேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க யுஎஸ் மார்க்கெட். ஒரு ஏஐ காம்படிட்டரா ஒருத்தர் வந்து வந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே 10% கம்பெனியோட ஷேர் போகுது. ரோஸ் பண்ணி பாருங்க. அப்டேஷன் இல்லைன்னா நம்ம 5 இயர்ஸ் கழிச்சு எங்க இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ். இங்க வந்து ஜேசிஐல நம்ம ஜேகாம்னு ஒரு பார்ட் இருக்கிறோம்னா இங்க அதிகமா நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அதிகமா நம்ம கத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் தான். நம்ம இங்க வந்துட்டோம், நம்ம இங்க வந்து வேலை செஞ்சுக்கிறோம், இங்க ஜேகாம் பார்ட்னர்ஸ் மீட் பண்றதுனால பின்னாடி நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். பின்னாடி நம்ம சிஸ்டம் நம்ம ப்ராப்ளம் கொண்டு பின்னாடி நம்ம சிஸ்டம் நம்ம பிசினஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன புது விஷயங்கள் நம்ம இங்க கத்துட்டு போய் நம்ம சிஸ்டத்தை நம்ம கம்பெனியோ நம்ம ஆபீஸ்லயோ நம்ம பிசினஸ்லயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பர்சிவரன்ஸ். எவ்வளவு வந்து டீப்பா நம்ம பிசினஸ் நம்ம இருக்கோம், எவ்வளவு நம்ம பிசினஸ் வந்து நம்ம ப்ரோக்ரஸ் அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பர்பஸ். நம்ம வந்து பிசினஸ் என்ன பர்பஸ், நிறைய பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பர்பஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம பிசினஸ் அதே பர்பஸோட இயங்குதா இல்லைன்னு தெரியாது. One and only motive of starting a business is getting profit and keeping a survival. நம்ம வந்து வாழ்க்கையில நிலைநிறுத்திக்கிறதுக்கும் ஒரு வியாபாரத்தை வந்து லாபம் போல தான் நம்ம நடத்துறோம். ஆனா வந்து காம்படிஷன் உள்ள வந்து அப்டேஷன் தெரியாம ஈகோக்காக இல்ல நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம பிசினஸ் பர்பஸ் தாண்டி நம்ம நிறைய வெளிவருது. ஸோ நீங்க ஒரு என்ன சொல்றதுன்னா சிறப்பான ஒரு பிசினஸ் 2025 வந்து நடத்தணும், நம்ம பிசினஸ் வந்து பெட்டர் தான் 2025 கொண்டு போகணும்னா ஆஸ் எ பிசினஸ் மேனா நான் சொல்ற விஷயம் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கீங்க. அந்த அப்டேட்டுக்கு வந்து நிறைய ஜேகாம் அண்ட் ஜேசில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய கண்டுபிடிங்க, சிஸ்டம்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பேசும்போது சொன்னாரு உங்க டேபிள வந்து அந்த புரோட்டோகால் படி நடத்துங்க அப்படின்னு. அந்த புரோட்டோகால்லே நிறைய சிஸ்டம் இருக்கு. இப்ப நாங்க தான் வந்து இந்த ஜேகாம் கிரியேட் பண்ணும்போது, இந்த கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணும்போது, இந்த புரோட்டோகால் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை சிறப்பா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது நாட் ஒன்லி திருப்பூர், நாட் ஒன்லி கோயம்புத்தூர், நாட் ஒன்லி ஆல் ஓவர் இந்தியாவும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்லயும் கூட இந்த தேசிய மூலமா நடக்கக்கூடிய ஜேகாம் வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கணுங்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்க அதெல்லாம் வந்து முதல்ல டெவலப் பண்ணோம். அது அப்பவே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டேபிள் கண்டக்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சோம். யாருமே வந்து டேபிள் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு பார்க்க வேண்டியது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சீட் படி நீங்க பாத்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் மேல கொடுக்குது. இங்க மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியால ஒரே சிஸ்டத்துல நடக்குது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் யுவர் பிசினஸ் பட் ஃபார் யுவர் லைஃப். அதுக்கப்புறம் பர்பஸ். நம்ம ஜேகாம் சாப்டர் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த டேபிள் எதுக்கு ஆரம்பிச்சுங்கிற பர்பஸ் வந்து நம்ம வந்து டைம் டு டைம் வந்து கண்டிப்பா ஒரு ரீவிசிட் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட இந்த 2025 எல்லா ஜேகாம் பார்ட்னருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி.